இப்போ கொஞ்சம் வருஷம் முன்னாடி Xiaomi இந்தியாவில் Mi 4i அப்படின்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணிவிட்டு அது இந்தியாவுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மொக்க ஃபோன். ஸோ இப்போ ரீசெண்டாக போக்கோன்னு ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணி POCO F1 இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக லான்ச் பண்ணுறோம் ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லல. எனக்கு பர்சனலாக கொஞ்சம் Mi 4i மாதிரி திருப்பி பண்ணுறாங்களோ, ஏன்னா இந்த போக்கோ ஃபோன் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக் Mi 8லேருந்து உள்ள கேமராஸை டவுன்கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கையில் கொஞ்சம் ஸ்பெக்ஸை டவுன்கிரேட் பண்ணி அதே ரேட்டுக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்களா அப்படின்லாம் எனக்கு சில டவுட்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக போக்கோ டீம்லேருந்து ப்ராடக்ட் ஹெட் ஜேமனியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேள்விகளெல்லாம் ஜேமனிக்கிட்ட கேட்டேன். ஸோ அங்கே ஒரு டிஸ்கஷன், அதுலேருந்து கொஞ்சம் என்னோடய தாட்ஸ் மாறிச்சு. ஸோ அதெல்லாம் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பேசலான்னு இருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் இந்த வீடியோவில் சொல்கிறது எல்லாமே என்னோடய கருத்துக்கள். இதை நான் ஒரு 6 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது. ப்ளஸ் போக்கோ கிட்டே பேசியிருக்கேன். அதுலேருந்து வர என்னோடய கருத்துக்கள். ஸோ எனிவே, முதல்ல போக்கோ ஏன் இருக்குது, ஏன் போக்கோன்னு ஒரு பிராண்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 10,000 செக்மெண்ட்டில் ஷாமியை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஷாமி ஃபோன்ஸோடையே கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது, ஏன் ஏற்கனவே ஒரு ஷாமி ஃபோன் அந்த செக்மெண்ட்டில் இருக்கல, ஏன் இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள காரணங்களை நம்ம பார்த்தா, மெயினாக ஆஃப்லைன் மார்க்கெட். இப்போ இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வெறும் ஆன்லைன் மட்டும் வச்சு சேல்ஸ் பண்ண முடியாது. எஸ், இப்போ ஜியோ இருக்கிறதுனால இன்னும் நிறைய பேர் ஆன்லைன் வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் ஆஃப்லைன் மார்க்கெட் ரொம்ப பெருசு. இன்னைய தேதிக்கு கூட 70% ஃபோன்ஸ் ஆஃப்லைனில் தான் சேல் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம நிறைய பிராண்ட்ஸ் பார்க்குறோம்ல, எக்கச்சக்கமாக பிராண்டிங், எங்கே போனாலும் ஓப்போ, விவோ பார்க்குறோம். நிறைய ஆட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆஃப்லைன் இந்தியாவில் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதை பார்த்து ஷாமியும் வந்துட்டு போன வருஷத்துலேருந்து ஆஃப்லைனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருஷத்தில் அவங்க ஆஃப்லைன் மார்க்கெட் ஷேர் 0.5%லேருந்து 20%க்கு போயிருக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஷாமிக்கும் ஆஃப்லைன் பையர்ஸ்க்கும். பட் ஆன்லைன் பையர்ஸாக இருக்கிற நம்மளுக்கு அது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன் வருது. இது காரணம் என்னென்னா, ஒரே ப்ரைஸ்க்கு 2 ஃபோன் இருக்கலாம். ஆனால் ஆஃப்லைனில் விற்கிற ஃபோன் ஆன்லைனில் விற்கிற ஃபோனோட ப்ரைஸிங்க்கு வராது. ஏன்னா ஆஃப்லைன்னு வரையில் அங்கே போகிறதுக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், அங்கே இருக்கிற அந்த கடை போட்டு இருக்கிறவங்களுக்குள்ள அவங்க கமிஷன், ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள கமிஷன், இப்படி நிறைய பர்சன்டேஜஸ் அங்கங்கே வேஸ்ட் ஆகும். ஸோ நிறைய ஃபோன்ஸ் ஒரே செக்மெண்ட்டில் கடைசியில் வந்து நிற்குது. ஸோ போக்கோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் நான் சொல்ல, அட்லீஸ்ட் இந்த சமயத்தில் கிடையாது. பட் ஷாமிக்கு இன்னொரு ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஷாமி கிட்ட இருக்கிற ஒரு மேஜர் இஷ்யூனா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராது. இப்போ ஷாமியோட Mi 3 ஒரு சூப்பரான ஃபோன், பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரைஸ்க்கு. Mi 4i ஒரு மொக்க, அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. Mi 4 நல்ல ஃபோன் தான். ஆனால் இந்தியாவில் 16 GB வேரியண்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பிளாக் மாடல் எடுத்துகிட்டு வரவே இல்லை ரொம்ப லேட் வரைக்கும். LTE வேரியண்ட் 4G வேரியண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணல. Mi 5 வரையில் திருப்பியும் அண்டர் கிளாக்ட் 820 வெர்ஷன், அதாவது இந்த பேஸ் வெர்ஷன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. Mi 6 இந்தியாவுக்கு எடுத்துகிட்டே வரல. இந்த நேரத்தில் மிக்ஸ் லைன் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் மிக்ஸ் வந்து ஒரு நீஷ் லைன், மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது மீ மாதிரி. ஸோ அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ திருப்பி அதை ஷாமிக்கு நிறைய ப்ரெஷர் ஆச்சு அதில். ஸோ ஒரு ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருது சிம்பிளான விஷயம் கிடையாது. பேசிக்காக அவங்க வந்து டிமாண்ட் அசஸ் பண்ணணும். முதல்ல நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா, விற்கலைன்னா லாஸஸ் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. 2 சைடும் கஸ்டம்ஸ் பே பண்ணணும். ஆனால் எதிர்பார்க்குறதோட கம்மியாக ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃப்ளாஷ் சேல்ஸ் பிரச்சனை, எல்லாருக்குமே கடுப்பாகும், நம்மளுக்கு பிரச்சனை அதில். ஸோ இதனால் போக்கோன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு டெடிக்கேட்டட் சப் பிராண்ட். இது ஷாமி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அதாவது ஷாமியோட ஃபோன்ஸோட எப்படி கம்பீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரே இல்லாமல் இது ஃபங்க்ஷன் ஆகும். பேசிக்காக போக்கோவில் பெஸ்ட் ஃபோன் என்ன எடுத்துகிட்டு வர முடியும், அவங்க கையில் என்ன டூல்ஸ் இருக்குது, அதை வச்சு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறாங்க. ஷாமி இந்த செக்மெண்ட்டில் என்ன வச்சுருக்கு, அது கூட நம்ம கம்பீட் பண்ண போகிறோமா, போன தடவை ஷாமி என்ன பண்ணாங்க, அது எதுவுமே இல்லாமல். ஸோ இப்போ நிறைய பேர் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் கேட்டுட்டு இருக்கிறதுனால இங்கே ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஃபோன் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் POCO F1. ஸோ Snapdragon 845 சிப். திருப்பியும் ஷாமி மாதிரி இல்லை, எந்த பிராண்டாக இருந்தாலுமே ஃபெமிலியாரிட்டி இருக்கணும் ஃபோன்ஸில். இன்றைக்கி நம்ம ஒரு S8 வாங்கியில் இன்ஃபினிட்டி டிஸ்பிளேயோட வாங்கிட்டு அடுத்து S9ல் வந்து இல்லை 16:9 டிஸ்பிளே தான் கொடுப்போம் அப்படின்னு சாம்சங் சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு சைடில் ஒரு டைரக்ஷனில் ஏதாவது பண்ணிட்டா அது தப்பான ஸ்டெப்பாக இருந்துச்சுன்னா கூட ஒரு பிராண்ட் அதோட ஸ்டிக் பண்ணி ஆகணும்.
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அப்படியே தான் போகிறாங்க. பேக் ட்ராக் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ இந்தியாவில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ஷாமி ஆப்பிள் மாதிரியே இங்கே ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்ட்டு. ஸோ இது ரொம்ப ஒரு மொக்கையான டெசிஷன், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். பட் இன்றைக்கி ஒரு சப் பிராண்ட் வச்சு ஷாமி இதுக்கு பேக் அடிக்கிறாங்க. ஆனால் ஓப்பனாக பேக் அடிக்கிற மாதிரி காமிக்காமல் ஒரு சப் பிராண்ட் வச்சு பண்ணுறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், பட் ஓவரால் அதுதான் இங்கே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன புஷ் பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் சென்சிட்டிவிட்டிக்கும். அதுக்கு இங்கே போக்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளாஸ்டிக் பில்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கெவ்லார் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக. ஸோ இந்த ஃபோன் இன்றைக்கி 25,000 லான்ச் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும். ஏன்னா கிளாஸ் பில்டோட Mi 8 சைனாலே 25க்கு தான் லான்ச் ஆச்சு. ஆனால் இங்கே 20,000 இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் எனக்கு இங்கே கடுப்பால் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. போக்கோ இது முதல் ஃபோன் F1 இப்படி பண்ணியிருக்காங்க, ஸோ அடுத்த ஃபோன்ஸில் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்கிறதுக்கு. இப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். Huaweiக்கு Honor சப் பிராண்ட். Huaweiயால் ஒரு Kirin 970 சிப்பை 20,000 ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் Honor யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓப்போவால் ஒரு P60 சிப்பை 10,000 ஃபோனில் யூஸ் பண்ண முடியாது, ஆனால் அவங்க சப் பிராண்ட் ரியல்மியால் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ்னஸ், இந்த மாதிரி ஒரு புஷ், இதெல்லாம் ஒரு சப் பிராண்டால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு சப் பிராண்டுக்கு மெயின் பிராண்டோட அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ், அவங்களோட உள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். ஸோ போக்கோ ஒரு ஷாமி சப் பிராண்டாக ஒரு சூப்பர் ஃபோன் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க F1ல். அட்லீஸ்ட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ டெஸ்ட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் கன்ஃபார்ம்டாக பேசுகிறேன். பட் இப்போதைக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபோனாக இருக்குது. அடுத்து என்ன ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் ஷாமி இங்கே எது ஏமாற்ற ட்ரை பண்ணல. இன்றைக்கி போக்கோங்கிற பிராண்ட் ஒரு Mi 4 ஐஃபோன் மாதிரி எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் இந்த பாயிண்டில் அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ், அவங்களோட இன்டர்னல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி சில விஷயங்கள் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அதுக்காக இந்த போக்கோ பிராண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த போக்கோ பிராண்ட் பற்றி? இந்த மாதிரி ஒரு சப் பிராண்ட் ஷாமி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது நல்ல விஷயமா, பிடிச்சிருக்கா, இல்லை ஷாமி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய ஃபேன்சி பீரோல்ஸ் இருக்கிற வீடியோ கிடையாது, எதுவும் புது ஃபோன் அன்பாக்சிங் கிடையாது. ஆனால் ஒரு சின்ன டாபிக், ஆனால் எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜேகிட்ட இதை பற்றி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தேன், ப்ளஸ் நானும் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இதை பற்றி. ஸோ அதனால இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணேன். இல்லை ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு விரும்புகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை தம்ஸ் அப் கொடுங்க. C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.